Good day to all of you. I'm happy to take you through the educational channel to empower the students and to enlighten the corporate houses. We also integrate and help the students to fulfill the gaps and to address the needs of the students before they set their foot on the corporate houses. Most of them will be familiar with me and receive me in your campuses, talking to you and training on skill set programs. I really missed you all during this pandemic season. For those who joined in new, I'd like to introduce myself. I'm Carolyn Mercy, CEO and Managing Director of Crystal Crown. I'm also a mentor and a coach for MNCs and international companies. We have a wonderful team working along with me, fully committed to fill in the gaps in the skill set programs. As I've been handling many sessions at campuses and meeting colleges, me and my team have witnessed many unanswered questions for education, life skill programs, plus the requirements and the expectations from corporate sectors. This channel will bring experts from various fields who are educationists, entrepreneurs, managing directors, scientists who tasted success in all walks of their lives, and they will share you the real-time experience with you. They are real-time people, they're heading companies, they set up their own companies, train many in their fields, and they're also the achievers in their own walk of their life. Join me in the series of talk show, followed by the modules presented by the eminent speakers who will speak on the various subjects, will be very useful for the students and for the corporate houses. For students, for all their unanswered questions and expectations to enter the corporate sectors will be fulfilled through this channel, and hope it will be useful for everyone. You are welcome for any feedback and suggestions. Do subscribe and share with your peers so that you don't miss out on any updates and latest videos. Enjoy your valuable sessions. Thank you. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் போகலாம். இந்த பேண்டமிக்னால இது வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு டெவலப்பான ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா பேண்டமிக் முன்னாடி ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாலிட்டி ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது மார்க்கெட்டிங்னாலே ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? மார்க்கெட்டிங் பிஃபோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, முதல்ல வந்து மீடியா வந்து பேப்பர் மீடியா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து டெலிவிஷன், ஸோ ரேடியோ, இதுதான் வந்து மார்க்கெட்டிங்காக இருந்துச்சு. அப்போது அதில் வந்து யூ அட்ரஸ் அ லார்ஜ் குரூப். ஓகே, இது எல்லாருக்கும் போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் விற்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் பார்க்குறவங்க வந்து சாதாரண அளவு கூட இருக்கலாம், ரொம்ப பெரிய பணக்காரன் கூட இருக்கலாம். ஸோ இட் அட்ரஸ் டு எவ்ரிபடி, அந்த மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் ரேடியோஸ் அந்த மாதிரி தான் நம்ம காதில் கேட்போம். அது அன்னெசரி, நமக்கு சம்டைம்ஸ் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. தட் இஸ் ஹவ் இட் இஸ். த டிஜிட்டல் எரா அப்படின்னு வந்துச்சு, வேர் எவ்ரி திங் வாஸ் ஹேண்டி. உங்கள் ஃபோன்ஸ், முக்கியமாக உங்கள் ஃபோன்ஸ், உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்கள் கையில் வரும்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நான் இவருக்கு இதை விற்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு வந்துருச்சு த்ரூ அனாலிட்டிக்கல் டேட்டா. அனாலிசிஸ் பண்ணி, இப்போ நிதிஷ்க்கு வந்து ஒரு 20-29 வயசு இருக்கும் அப்படின்னா, அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும், இந்த நேரத்தில் அவருக்கு நல்ல ஒரு பைக் தேவைப்படும், இல்லை ஒரு ஸ்கூட்டர், ஒரு கார் தேவைப்படும், இல்லை அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குற என்னென்ன கிஃப்ட்ஸ் தேவைப்படும். ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்டா? இல்லை ஒன்று தான். ஓகே, ஃபைன். ஸோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தேவைப்பட விஷயங்கள் என்ன தேவைப்படும் அப்படிங்கிற விஷயங்கள், இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும், அவர் ஜாபுக்கு என்னென்ன பண்ண வேண்டியும், அவருக்கு என்னென்ன விஷயங்கள், அந்த மாதிரியான நிதிஷை சுற்றி இருக்கிற 360 டிகிரி ஆங்கிள் இருக்கிற என்ன விஷயங்கள் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய கைபேசியில் வர வைக்க முடியும். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, somebody is with you who is telling you what you want, how you want and where it is available. This is the analytical data. That is the best thing that happened in digital marketing. So உங்களுக்கான personalized marketing in your hand. This is what happened in digital marketing. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படாது, உங்கள் கண்ணில் காட்டப்படாது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் கையிலே இருக்கும். அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் எங்கே கிடைக்குது, எல்லாமே கிடைக்கும். தட் இஸ் வாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இட் இஸ், ஐ வுட் சே, எ ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங் டு தட் பர்சன். அந்தந்த ஆட்களுக்கு தேவையான அந்தந்த ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், விச் இஸ் மோர் அக்யூரேட் தென் த பழைய மார்க்கெட்டிங் ஸ்டைல். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து நான் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூனோ வாட்ஸ் கால் ஏபிசி இன் நியூஸ் பேப்பர்? ஓகே, ஃபைன். ஆடிட் பியூரோ ஆஃப் சர்க்குலேஷன். ஓகே, ஒரு பேப்பர் வந்து இத்தனை ஆயிரம் பேர் பார்க்குறாங்க, இத்தனை கோடி பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஏபிசி ரிப்போர்ட்டை வச்சு தான் அவங்களுடைய பேப்பரோட அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டை
ஒரு 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 சென்டிமீட்டருக்கு இத்தனை ரூபா அப்படிங்கிறத பண்ணுவாங்க. டிஆர்பி தெரியுமா? டெலிவிஷன் அதே மாதிரி தான் பேப்பருக்கு. ஸோ டிஆர்பி ரேட்டிங் மாதிரி இந்த மாதிரி ரேட்டிங் அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்கள் எத்தனை வாட்டி பிளிங்க் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வாட்டி ஸ்டார் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த ப்ராடக்ட் எத்தனை வாட்டி பார்த்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் ஒரு ஷூன்னு தேடுங்க, நைக்கி ஷூன்னு தேடுங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் இமெயிலில் வரும், உங்கள் ஃபேஸ்புக்கில் வரும், நீங்கள் எங்கே போனாலும் நைக்கி ஷூ தெரியும். ஸோ இட் இஸ் கால்ட் III, இன்டைரக்ட் இன்செப்ஷன் ஆஃப் ஐடியாஸ். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நைக்கி ஷூக்கு பதிலாக இந்த பியூமா ஷூ வாங்கிக்கோ, இல்லை ஸ்கெச்சஸ் வாங்கிக்கோ, இந்த பிராண்ட் நல்லா இருக்குது, கம்பேரிசன், அது இது ரிவ்யூ அப்படி இப்படின்னு போட்டு யூ வில் ஆல்மோஸ்ட் புஷ்ட் டு தட் பிளேஸ் வேர் யூல் பை தட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் மச் பவர்ஃபுல், much efficient, and in fact it is very personalized. A customized marketing to that person is called digital marketing. Probably a sophisticated marketing is called digital marketing. ஸோ பட் என்னதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மாடர்ன் எரா இல்லை நம்ம அதை நோக்கி போயிட்டு இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, நம்ம இத்தனை வருஷமாக காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஸோ வாட் மேக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எதனால் அது இப்படியா வந்திருக்கு ஒரு பெரிய ஒரு பிக் திங்? நீங்கள் பண்ண ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கோட டேட்டாவோட பியூரிஃபைடு ஃபார்ம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து நிதிஷ் வந்து சொல்கிறாரு எனக்கு நைக்கி ஏர் ஷூ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இல்லை ரீபாக் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே போகிறீங்க. ஸோ யூ ஜஸ்ட் என்ட்ரிங் டு ரீபாக் ஷோரூம் போனீங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே உங்களுக்கு ரீபாக் ஷூ பிடிக்கல. ஸோ யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தட். அங்கே இருக்கிற ஆள் வந்து ரீபாக்கை தான் கன்வின்ஸ் பண்ணாங்க. சரி சரி ஓகே நைக்கியும் பார்த்துட்டு வரலான்னு போகும்போது அங்கே கூட என்ன தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் அங்கே பர்சனலைஸ் மார்க்கெட்டிங், அங்கே சேல்ஸ் கை வில் ஒன்லி செல் இட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் அ இன்விடேஷன் ஆஃப் அ பீப்புள் ஃபார் அ ஃபுட்ஃபால். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஃபுட்ஃபால் தான் கொடுக்கும். அந்த மார்க்கெட்டிங்கை சேலாக கன்வெர்ட் பண்ணுறது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கோட பவர்ஃபுல் டூல் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டா? நீங்கள் அங்கே போகிறீங்க, அங்கே ஒரு ப்ரோ இருப்பார், என்ன சொல்லுவார், ப்ரோ இங்கே பாருங்கள் ப்ரோ இந்த இது இப்படி தான் இருக்கும், உங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு இப்படி இருக்கும், நீங்கள் வந்து உங்கள் ஷூவில் வந்து யூ ஹேவ் திஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸு, ஃப்ளாட் ஷூஸ் கான்செப்ட் இருக்குது, பட் இங்கே ஆம்லன்ஸ் இது இருக்குது, ஆர்ம் சப்போர்ட் இருக்குது, ஸோ இதனால் நீங்கள் ரன் பண்ணால் உங்களுக்கு முட்டி வலிக்காது அப்படின்னு வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாரு. விச் சவுண்ட்ஸ் டு பி வெரி குட், கரெக்டாக இருக்கும். நீங்கள் போட்டு ரன் பண்ணி உங்கள் ஃபீல் பார்க்குறீங்க, நல்லா இருக்குது, ஓகே வில் பை தட். அந்த இன்ஸ்டண்ட்டாக என்ன தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் அந்த ஃபுட்ஃபால் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் சேல்ஸ் பர்சன் எப்படி உங்களை கன்வெர்ட் பண்ணுறாரு, how the skill set of that person empowers you to buy the product is very important. So எல்லா மார்க்கெட்டிங் பர்சனலுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அ டூல். ஓகே, டெலிஃபோன் கான்வர்சேஷன்லேருந்து இப்போ வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது வீடியோஸ்லேருந்து உங்களுடைய மொபைலில் வர எல்லா டேட்டாஸும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஐம் ரைட்? ஸோ இப்போ வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல் சொல்கிறீங்க. ஸோ அட் த சேம் டைம் இப்போ இந்த டெலிகாலிங்லேருந்து சேல் பண்ணுறாங்களோ, ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி சேல் பண்ணுறது, வாட் டிஃப்ரென்ஸ் டஸ் இட் மேக்ஸ்? ஓகே, டெலிகாலிங் கூட என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபிக்ஸேஷன் ஆஃப் சேல்ஸ். ஒரு மார்க்கெட்டிங் பர்சனல் வந்து கால் பண்ணி ரேண்டமாக ஒரு 100 பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வேறு, டெலிகாலிங்கிறது வேறு. டெலிகாலிங் ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சன் கால் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லுவாங்க. இன் ஸ்பெசிஃபிக்காக வந்து தே ஃபிக்ஸ் அப் அன் அப்பாயின்மெண்ட் வேர் தே கேன் சென்ட் தேர் சேல்ஸ் பர்சன் டு கன்வெர்ட் த ப்ராடக்ட், ரைட்டுங்களா? அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு ரேண்டமாலாம் கால் பண்ண மாட்டாங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன வயசு, நீங்கள் எப்படிங்கிற டேட்டா வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த டேட்டா வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவிலேருந்தோ, உங்கள் ஃபேஸ்புக்கிலேருந்தோ, இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்தோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கான பர்சனலைஸ்டு மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து 60 years பென்ஷன் பிளானோ இல்லை வந்து 80 வயசுக்கு அப்புறம் வர விஷயங்கள் பற்றி சொல்ல மாட்டாங்க, ரைட்டுங்களா? நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா உங்களுக்கான டேட்டா உங்கள் வயசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை உங்களோட டேஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா டாக்டர் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஈவன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். பட் டெலிகாலிங் வந்து ரேண்டம் கால். அவங்க கால் பண்ண ஒரு ஆட்டோ ஓட்டர் ஃபோன் பண்ணி சார் மெர்சிடிஸ் பென்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஆட்டோ லோன் வேணுமா, உங்களுக்கு 1 கோடி ரூபா லோன் போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அது முட்டாள்தனமாக இருக்கும், ஓகேவா? ஸோ டெலிகாலிங்கிறது ஒரு பிளைண்ட் மார்க்கெட்டிங். ப்ராப்ளி தட் இஸ் ஐ வுட் சே இட்ஸ் வெரி ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் மார்க்கெட்டிங். இன்ஃபேக்ட் அந்த மார்க்கெட்டிங் ஸ்டைலே வேண்டான்னு தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு பிஸ்னஸ் சென்டரில் வந்து ஒரு ஃபோன் வரும், இது சம்மந்தமே இருக்காது. ஓகே, அவன் பெரிய ஆண்டர்பனர் இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு உனக்கு 10,000 rupees பர்சனல் லோன் ரெடியாக இருக்குது, 1 lakh rupees பர்சனல் லோன் ரெடியாக இருக்குது சார், சாங்ஷன் பண்ணியிருக்கேன், உங்கள் கிரெடிட் கார்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் டெலிமார்க்கெட்டிங் ஹேப்பன்ஸ். ஸோ டெலிமார்க்கெட்டிங் ப்ராப்ளி ஐ வுட் சே என்னை பொறுத்த வரைக்கும் சேல்ஸில் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் எண்ட் அப் இன் அ ராங் person. You end up calling the wrong person the wrong time. Probably you're most annoying and most disturbing. Sales should happen in a very peaceful way, in a pleasant way, so that the person can be converted. Okay, a normal person can be converted as a customer. And நம்மளோட premises விட்டு வெளியே போகும்போது he should become our brand customer, ஒரு brand ambassador மாற்றணும். That is the main objective. ஸோ இப்போ மாடர்ன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அதாவது இந்த கார்ப்பரேட்ஸ் அவங்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பார்க்குறாங்க? இட்ஸ் அ பூம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அ பூம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நான் பேப்பரில் ஆடு கொடுப்பேன், 10 லட்ச ரூபா கொடுத்து ஆடு கொடுப்பேன், யார் பார்த்தா யார் பார்க்கமானு தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா அது ஒரு டீ கடையில் வந்து தொங்கிட்டு கிடக்கும், சரிங்களா? இல்லை ஒரு வடைய கடையில் வந்து வடை சுட்டுட்டு இருப்பாங்க, இல்லை வந்து ராக்கெட் போட்டிருப்பாங்க, அதுதான். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனக்கு நான் என்ன செய்ய முடியும், 2 நாள் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு, சார் உங்களை வந்து இத்தனை பேர் இந்த வயசில் இருக்கிறவங்க இத்தனை பேர் இவ்வளோ வியூஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தர முடியும். அந்த ரிப்போர்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு அப்போ இந்த பிளாட்ஃபார்மில் நான் ஆடு கொடுத்தேன்னா எனக்கு நல்லா வரும்னு சொல்லிட்டு அடுத்த ஆடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ரீச் ஆக வேண்டிய கஸ்டமர்ஸ், ஒரு சப்போஸ் ஒரு டிஷர்ட் விற்கிற கம்பெனிக்காரன் டிஷர்ட் யாருக்கு விற்பாங்க, மோஸ்ட்லி காலேஜ் யூத்ஸ்க்கு விற்கிறாங்கன்னா அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ தோத்தி விற்கிறாங்க அப்படின்னா பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஸோ குட், ஸோ ட்ரூ, வேர் தே see the right customers, they reach the right customer at the right place. That's very important. மார்க்கெட்டிங் இன்வால்வ்ஸ் காஸ்ட், அதாவது அந்த ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு காசு கொடுக்கணும் எல்லாமே. ஸோ which is most cost efficient, digital marketing இல்லை நம்மளோட ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கா? So I would say digital marketing. Digital marketing is the most cost efficient, which gives a in fact guaranteed guaranteed footfall. Okay, traditional marketing வந்து for example I post a banner in that, tell me how many people are going to see that, how many people can read it. Okay, digital marketing வந்து படிக்காதவங்க கூட வீடியோ பார்ப்பான், படித்தோம் ரொம்ப பார்ப்பான், இன்னும் டெக்னிக்கல் டேட்டா போய் கூகுள் பண்ணி பார்ப்பான். ஸோ இவர் வந்து இதை பற்றி ரொம்ப பார்த்துருக்காரு அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் புஷ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் கால் புஷ் டேட்டா. ஓகே, they keep on pushing the data until you come to that shop and buy it out. So I would say அதோட காஸ்ட் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பர் I would say on compared to the prices ரொம்ப சீப்பர் and it's very good. இன்ஃபேக்ட் இன்னும் ஏஐ வரப்போகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. அது வந்துருச்சுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் will be different level. Okay, so always digital marketing the best. ஸோ சார், போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எம்பிஏ அவுட் டேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் இல்லாமல் நிறைய எம்என்சிஸ் வருது நம்ம ஊரில், நிறைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆர் தீஸ் பீப்புள் ரியலி ஹேவிங் அ குட் ஃபியூச்சர், தி எம்பிஏ கிராஜுவேட்ஸ் அண்ட் அதர்? ஐ திங்க் யூ கொஸ்டின் ஹேஸ் த ஆன்சர். நிறைய இண்டஸ்ட்ரி வந்திருக்குது, நிறைய கோவிடுக்கு அப்புறம் நிறைய இது வந்துச்சு, இண்டஸ்ட்ரி வந்திருக்கு, கம்பெனி வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ரைட்டுங்களா? ஸோ ஆப்வியஸ்லி தேர் இஸ் அ ஃபியூச்சர். பெஸ்ட் திங் நான் சொல்லட்டோமா, இப்போது இந்த கோவிட் சினாரியில் பார்த்தீங்கன்னா அந்த சைனாவோட அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அதர் கண்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன் சைனா பேசிக்கலி எல்லாம் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. தென் பெஸ்ட் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் யாருன்னா இந்தியா. இந்தியாவில் வந்து மோர் தென் 40-50 MNCs have come inside. இன்னும் another 100 companies going to come inside. ஸோ நமக்கு தெரிஞ்சு இந்தியாவோட பாசிட்டிவ் பாயிண்ட்டே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா யங் ஃப்ரெஷ் மைண்ட் லைக் யூ கைஸ், ஓகே, who gonna rock the world. ஸோ நீங்கள் MBA ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய KWS நாலேஜ் ஒர்க் ஸ்டேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் மாதிரி ஒரு 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 ஒழுங்கான இல்லை ஒழுக்கமான எம்ப்ளாயீஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட வந்து பாரம்பரியமாக நம்ம டிஎன்ஏலே வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டு இருக்கும் நம்ம. ஸோ அதனால் நம்மக்கிட்ட படிக்கிற பசங்களை வந்து எந்த ஒரு எம்என்சியும் வந்து விரும்புவாங்க, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கட்டும், அதே சமயத்தில் லாயலாகவும் இருப்பாங்க. Imagine there's going to be 50-60 companies going to come in, already has come in, another 100 companies which targeting to come into India. So all the people, all the youngsters will have a bright future. So marketing, the world market வந்து India is going to take forward. And they're going to, bring the best out of them. So அதனால any MBA students for that matter, இன்னும் எத்தனை லட்சம் MBA students வந்தாலும் we have a huge market.
Okay, it is not MBA. I don't know why you stick on to MBA. I would probably say any salesperson for that matter. Okay, irrespective of whether you're MBA or BBA or whatever. Okay, if you're going to educate yourself more, okay, and you're going to come in a different level, yeah, if you're the best salesman and you have a future in it. Okay, நீங்கள் சேல்ஸ்மேன் எடுத்துக்காதீங்க, டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பல லட்சம் டாக்டர்ஸ் வராங்க. Does every doctor shine? No. Who is passionate? Because we have only one A.R. Rahman, one Ilayaraja, one Sachin Tendulkar. Why is that? Because they are so passionate. Switch Sachin Tendulkar to A.R. Rahman and A.R. Rahman to Sachin Tendulkar, what would have happened? Okay. So that is how the sales also. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்கள் பேஷனேட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா there's no competitor. உங்களுக்கு நீங்கள் தான் காம்படிட்டர். இது வந்து சேல்ஸுக்கு மட்டும் இல்லை, அக்ராஸ் ஆல் பிளாட்ஃபார்ம் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து டிமாண்ட், லைக் ஹவ் யூ கோனா செல் யுவர் செல்ஃப். நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட், நான் சேல்ஸ் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத விட்டுட்டு என்னால் இதை விற்க முடியும், இந்த ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் விற்க முடியும், இன்னொருத்தருக்கு நான் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களை நிறுத்துறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது தென் யூ ஆர் டிமாண்டட். ஓகே, ஸோ நமக்கான டிமாண்ட் நம்மளே க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. சரி சார். சார் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினது எப்படி சொல்கிறது, எனக்கு எல்லாம் நான் கேட்டது வந்து என்னோட பர்சனல் கொஸ்டின்ஸ் தான் சிலதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட் இப்போ. ஸோ எனக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு மார்க்கெட்டிங் பற்றி, சேல்ஸ் பற்றி எப்படியெல்லாம் இருக்கணும் தான் நான் கேட்டேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். நம்ம வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். And if you are a first-time viewer, please like, share and subscribe for more interesting and motivational videos. Thank you.